அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தின் பொருளையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தில் 86 வசனத்தை பார்த்துவிட்டு 87வது வசனத்தில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்தோம் என்று கேட்டால், யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஃபகுல்லமா ஜாஅக்கும், இது சென்ற வாரம் பார்த்தது, உங்களிடத்தில் வரும் பொழுதெல்லாம் ரசூலுன், ஒரு ரசூல் வரும் பொழுதெல்லாம் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்கள் உள்ளங்கள் விரும்பாத ஒன்றை கொண்டு வரும் பொழுதெல்லாம் இஸ்தக்பர்தும், நீங்கள் அகந்தை கொண்டீர்களா அப்படின்ற அந்த வசனத்தை முடிச்சிருக்கிறோம். அதாவது ரசூல்மார்கள் வரும்போல என்ன செஞ்சாங்க, அகந்தை கொண்டாங்கன்னா மறுத்தாங்கன்ற அர்த்தம். அதை விவரித்து அல்லாஹ் சொல்கிறான், அகந்தை கொண்டீர்களா, எப்படி அகந்தை கொண்டாங்கன்னா, ஃபரீகன் கஸ்ஸபுத்தும் ஓ ஃபரீகன் தக்துலூன். ஃபரீகன், ஃபரீக்குங்கிற வார்த்தை ஒரு தொகுதியினர், ஒரு கூட்டம், ஒரு பிரிவு, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள், இந்த அர்த்தத்துக்கு ஃபரீக்குன்னு வரும். ஒரு சிங்கிளாக இல்லாமல் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு ஃபரீக்கு, ஒரு கூட்டம், குலம், கோத்திரம் எல்லாத்துக்குமே வரும். கொள்கை ரீதியாக 2ஆக பிரிஞ்சாங்கன்னா இவங்க ஒரு ஃபரீக்கு, அவங்க ஒரு ஃபரீக்கு. ஃபரீக்குன்னா ஒரு சிறிய மக்கள் தொகைன்னு அர்த்தம். அப்போ ஃபரீக்குன்னா ஒரு தொகையினரை, தொகையினர்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களேன். அப்போ தொகையினருங்கிறது எந்த தொகையினர்னா, ரசூல்மார்களில் ஒரு தொகையினர், அவங்கள பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். ரசூல்மார்கள் வரும் பொழுதெல்லாம் அகந்தை பிடித்து நடந்தீர்கள். ஃபரீகன், ஒரு தொகுதியினரை, ஒரு அளவு நபிமார்களை, கஸ்ஸபுத்தும், நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். உங்களோட ரசூல் வர்றாங்க, வந்தால் ஒரு சில ரசூல்மார்களை பொய்ப்பிக்கிறீங்க. ஓ ஃபரீகன், இன்னொரு தொகுதியினரை தக்துலூன, நீங்கள் கொள்கிறீர்கள். இப்போ நபிமார்கள் உங்கள்கிட்ட வரும்போது உன்னை ஏற்றுக்கிற முடியாதுன்னு மறுக்கிறீங்க. அப்படி சிலருக்கு நடந்தீங்க. சில நபிமார்களை ஆளையை க்ளோஸ் பண்ணிவிட்டீங்க. அந்த 2 விதமாக அந்த இஸ்ரவேலுடைய மக்கள் நடந்ததை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டுறான். அவங்க செஞ்சாலும் இவங்க செஞ்ச மாதிரி தானே, இவங்க ஆதரிக்கிறாங்கல்ல, அதனால நீங்கள் செஞ்சீங்கிறான். அப்போ ஃபரீகன்கிறது இந்த இடத்துல ஃபரீகன் நசபு செஞ்சு வந்திருக்குது. நசபு செய்கிறாந்தா எதுக்கு, அது காரணம் வேணும்ல. இது மஃபூல் அடிப்படையில் நசபு செய்யப்படுது. மஃபூல் அடிப்படையில் நசபு செய்கிறாந்தா அதுக்குடைய ஃபேல் பின்னாடி இருக்குதா இருக்குது. கதப, கதப என்றால் பொய்ப்படுத்தினான், நம்ப மறுத்தான். கதப்தும், நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். இதில் ஃபேலும் இருக்குது, நீங்கள் இருக்கல ஃபாயிலும் இருக்குது. நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். ஃபரீகன், ஒரு தொகுதியினரை. அப்போ இந்த கஸ்ஸப்தும் முன்னாடியும் ஃபரீகன்கிறது பின்னாடியும் வரணும், ஃபேல் ஃபாயில்ங்கிற அடிப்படையில். இங்கே முன்னாடி என்ன செஞ்சிருக்கு, மஃபூலை போட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இதனுடைய அசல் வடிவம் என்னன்னு கேட்டால், கஸ்ஸபுத்தும் ஃபரீகன். இந்த ஃபாவை கொண்டு போய் இங்கே வச்சிடணும். இப்போ ஃபரீகன் இருக்குல்ல, இந்த ஃபாவை கொண்டு போய் இந்த கஸ்ஸபுத்தும்ல கொண்டு வச்சிட்டிங்கன்னா கஸ்ஸபுத்தும், எனவே நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். ஃபரீகன், இந்த ஃபரீகத்துக்கு பின்னாடி போட்டுடணும். அப்போ கஸ்ஸபுத்தும், நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள். ஃபரீகன், ஒரு தொகுதியினரை, நபிமார்களில் ஒரு தொகுதியினரை நீங்கள் மறுத்தீங்க. ஓ ஃபரீகன் தக்துலூன், இங்கேயும் அப்படி தான், ஃபேல் முன்னாடி ஃபாயில் மஃபூல் பின்னாடி வந்திருக்கு. அப்போ மாற்றி போடணும். ஓ தக்துலூன, மேலும் கொள்கிறீர்கள். ஃபரீகன், ஒரு தொகுதியினரை, ஒரு தொகுதியினரை கொள்றீங்க, ஒரு தொகுதியினரை பொய்ப்படுத்துகிறீங்க, மறுத்தீங்க அப்படின்னு அந்த நபிமார்கள் அனுப்பும் பொழுதெல்லாம் இவர்கள் எப்படி நடந்தார்கள். இவர்கள்னால் இவர்கள் முன்னோர்கள், மதீனாவில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள நோக்கி பேசப்படுது.
இவங்க செய்யலை. இவங்க காலத்தில் ரசூல்லா தான் வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ மறுத்தது கொல்றதெல்லாம் யார்? இவனா கொன்றான், இவன் கொல்லலை. இவனுடைய கொள்ளுப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் அந்த மாதிரி காலங்களில் நபிமார்கள் எல்லாம் அனுப்புவான். அனுப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிலரை ஏற்க மறுக்கிறாங்க, சில பேரை கொள்கிறாங்க. கொண்டீங்க, நீங்கள் கொண்டீர்கள்னு முன்னிலையே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஃபரீகன் கதபத்தும் கதபத்தும் ஃபரீகன், இது அசல் வடிவம். எப்படி? கதபத்தும் ஃபரீகன், ஒரு சாராரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள். பொய்ப்பித்தீர்கள்னா பொய்யர் என்று சொன்னீர்கள். ஓ ஃபரீகன், இன்னொரு சாராரை, இது மஃபூல் தான். தகுத்துலூன, நீங்கள் கொள்கிறீங்க, கொள்கிறீர்கள். நிகழ்காலம் வரல சொல்கிறான். கொள்கிறீர்கள்னா இப்போ கொள்கிறான், அப்போ கொன்றது தான். இப்போ நியாயப்படுத்தி பேசுகிறதுனால இப்போ கொண்ட மாதிரி அதை கொண்டு விட்டு எங்கள் அப்பா பாட்டை செஞ்ச சரிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறானுவோ. அதனால் இவர்களுக்கு அதில் பங்கு இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் இவர்களை நோக்கி இந்த குற்றச்சாட்டை அல்லாஹ் வைக்கிறான். அப்போ இதில் தெரிஞ்சு கொள்கிற சொல் என்ன? ஃபரீகன்கிற சொல் அது ஒரு தொகை, ஒரு பிரிவினர், ஒரு கூட்டம், பல அர்த்தத்தில் உள்ளது. கதபங்கிறது பல முறை வந்த ஒரு சொல். தகுத்துலூனங்கிறது கத்தலவுலேருந்து வல்லது, அதுவும் தெரிஞ்ச சொல். இதில் சொல்லு என்று பார்த்தால் எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கிறது. கிராமர் பார்த்தீங்க என்று சொன்னால் ஃபரீகன்கிறது மஃபூலாக இருக்குது, கதப்துங்கிறது ஃபேல் ஃபாயிலாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஃபரீகன் மஃபூலாக இருக்குது, தக்துலூனங்கிறது ஃபேல் ஃபாயிலாக இருக்குது. அது நஹுவுடைய விஷயம். சர்வ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கதப்தும் என்பது வந்து ஃபஅல, கதப என்பதுலேருந்து ஃபஅலண்டாக்கி கதபண்டாக்கி அதனுடைய ஆண்பால் முன்னிலை பன்மை கதப்தும். அதே மாதிரி தக்துலூன என்பது கத்தலவுடைய வருங்காலம் எக்துலுண்டாக்கி அதில் ஆண்பால் முன்னிலை பன்மை வந்து தகுத்துலூன. இப்படி அதனுடைய சர்ஃபு, அதனுடைய நகவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். சரியா? அதனுடைய சொற்களுடைய பொருளையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒகாலு, இவர்கள் சொல்கிறார்கள் குலூபுனா குல்ஃபுன். இந்த குல்ஃபுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த குல்ஃபுங்கிற வார்த்தை வந்து இரண்டு அர்த்தங்கள் தரக்கூடிய ஒரு சொல். குல்ஃபுன்னு சொன்னால் ஒரு மூடி போட்டதுக்கு வந்து குல்ஃபும்பாங்க. அதாவது எல்லாம் நிறைஞ்சி போய் இருக்கிறதுக்கு குல்ஃபும்பாங்க. ரெண்டுக்கும் குல்ஃபும்பாங்க. குல்ஃபு என்று சொன்னால் ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச பிறகு அதில் ஏதாவது போட முடியுமா? போட முடியாது, அது நிறைஞ்சிருக்குதா. அப்போ நிறைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த குல்ஃபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மூடி போட்டிருக்கு, நிறையதோ நிறையலையோ சீல் வச்சு மூடி போட்டு வச்சுருக்குது, அதுக்கும் குல்ஃபும்பாங்க. அப்போ இந்த ரெண்டு அர்த்தமே இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் வந்து இப்னு அப்பாஸ், முஜாஹிது போன்ற அந்த காலத்து முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரெண்டு அர்த்தமும் கொடுத்துருக்குறாங்க. சில பேர் அந்த அர்த்தத்தை ரெண்டுக்கும் உள்ள சொல்லு தான் அது. அகராதிப்படி பார்த்திங்கன்னா குல்ஃபுன்னு சொன்னால் உள்ளங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிடலாம். உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கும் அந்த அகராதி பிரகாரம் அர்த்தம் இருக்குது. சில அறிஞர்கள் அந்த அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறார்கள், சில அறிஞர்கள் இந்த அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்றவாறு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? எங்களுடைய உள்ளங்கள் வந்து நிரம்பி இருக்கின்றன அப்படிங்கிறான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த அர்த்த பிரகாரம் உல்ஃபுக்கு வந்து நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் கொடுப்பார்களே. ஆனால் அதிலிருந்து அவங்க என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க என்றால், எங்கள் உள்ளத்தில் கல்வி ஞானமெல்லாம் நிறைஞ்சி இருக்கிறது. உங்கள் சொல்லலாம் கேட்குற அளவுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்களே கல்பு ஃபுல்லாக ரசூலுல்லாவுடைய இந்த பிரச்சாரத்தை மறுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. நம்ம போய் அல்லாஹ் ஏற்றுக்கிறோங்கப்பா, ரசூலை ஏற்றுக்கிறோங்கப்பான்னு கேட்டால் நீங்கள் சொல்லி ஏற்றுக்கிற அளவுக்கு நாங்கள் எம்டியாக இல்லை. எங்கள் உள்ள நிறைஞ்சிருக்கிறது. எதில் நிறைஞ்சிருக்குது? அறிவுனாலையும் ஞானத்தினாலையும் நிரம்பி இருக்கிறது. அறிவு ஞானமெல்லாம் எங்களுக்கே ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணுங்கிற தேவை கிடையாது. இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து குல்ஃபுன், எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டு நிரம்பி இருக்கின்றன. நிரம்பி இருக்குங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்குது. எங்களுடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்கின்றன. நிரம்பி இருக்கின்றன என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்னும் ஒன்று நிறைஞ்சிட்டா வேறு ஒன்று போட முடியாதுல்ல. ஒரு பாத்திரம் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, மரப்பையை ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. அப்போ நிறைஞ்சிருக்கு, எங்கள் உள்ளங்கள் வந்து நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிறதுல கொண்டு வந்து நீ என்ன சரக்கை கொண்டாந்து போடுற, அது எங்களுக்கு தேவையில்லை, இறங்காது, எடுக்காது அப்படின்னு அந்த ரசூலுல்லாவுடைய போதனையை
மறுக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உல்ஃபுன்னு சொல்கிறாங்க. இப்போ உல்ஃபுன்னு அவங்க சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நிரம்பி இருக்கின்றன. நிரம்பி இருக்கின்றன என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் சொல்லி கேட்குற அளவுக்கு நாங்கள் இல்லை, அறிவு பற்றாக்குறை எங்களுக்கு இல்லை, நாங்கள் அறிவில் மிகைத்தவர்களாக இருக்கிறோம், எங்கள் உள்ள பூரா அறிவு பொங்கி வலியுது, அதனால் நிரம்பி இருக்கிறதுனால நீ ஒன்றும் சொல்ல வேணான்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டு இருக்கிறன்னு சொன்னாங்க. என்ன அது கிண்டலாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது எங்கள் உள்ள மூடி போட்டு வச்சுருக்கணும், அதெல்லாம் ஒன்று எடுக்காது, நீ என்ன சொன்னாலும் உள்ளே போகாது அப்படின்னு அதை மறுக்கிறதுக்காக வேண்டி ஒரு திமிராக பேசுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு தோரணையில் மூடப்பட்டிருக்குங்கிறாங்க. மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் நிரம்பி இருக்குன்னு சொன்னாலும் ரெண்டுமே எதுக்கு தான் சொல்கிறாங்க? உம்முடைய போதனை எமக்கு தேவையில்லை. மொத்த கருத்து ஒன்று தான். உம்முடைய முகமதாகிய உம்முடைய அறிவுரை போதனை, உம்முடைய கொள்கை விளக்கமெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது? எங்கள் உள்ளமே நிறைஞ்சு தான் இருக்குது, அதனால் தேவை கிடையாது. எங்கள் உள்ள மூடி போட்டு வச்சுருக்குது, நீ சொல்கிறது உள்ளே போகாது. அப்போ ரெண்டு அர்த்தம் வச்சாலும் ஒரு ரிசல்ட் ஒன்று தான். அதாவது நீ எங்களுக்கு சொல்லாத, நீ எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதை சொல்வதற்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டு அர்த்தத்தை எதை கொடுத்தாலும் அந்த அர்த்தம் உள்ளக்க வந்துடுது. எது? நீ சொல்ல தேவையில்லை. உள்ளங்கள் நிறைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ சொல்ல தேவையில்லை. உள்ளே மூடி போட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ ஒன்றும் சொல்ல சொன்னாலும் உள்ளே இறங்காதுல்ல, சொல்கிற வேஸ்ட்டு, நீ சொல்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு. உள்ளங்கள் நிரம்பி இருந்தாலும் நீ சொல்லக்கூடியது வேஸ்ட்டு. எங்கள் உள்ளங்கள் மூடி போட்டு இருந்தாலும் நீ சொல்கிறது வேஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கருத்து ரெண்டு அர்த்தம் கொடுத்தாலும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை ஏற்க தயாராக இல்லைங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க. இந்த சொல் மூலம் அவங்க என்ன நாடுறாங்கன்னு கேட்டால், நீர் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு சொல்கிற பதில் ஒக்காலு, நம்ம போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர்களுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஏற்க மறுக்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலாக சொல்கிறாங்க ஒக்காலு, அவர்கள் சொல்கிறார்கள் குலூபுனா, எங்கள் உள்ளங்கள் உல்ஃபுன், ஞானத்தால் நிரம்பி, ஞானத்தால்னு வச்சுக்கணும், நிரம்பி இருக்கிறது. அதாவது ஞானத்தால் நிரம்பி இருக்கிறது எங்கள் உள்ளம் ஞானத்தால் நிரம்பி இருக்கிறதுனால நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அர்த்தம். அல்லது காலோர்கள் சொல்லுகிறார்கள் குலூபுனா குல்ஃபுன், எங்கள் உள்ளங்கள் மூடி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால் மூடி போட்டதில் போய் என்ன சொன்னாலும் உள்ளே இறங்குமா? எங்கள் உள்ளதுக்கு நாங்கள் மூடியை போட்டுவிட்டோம், நீ என்ன சொன்னாலும் உள்ளே இறங்காது. அப்போ உன் சொல்ல நாங்கள் கேட்க மாட்டோம்னு கருத்துதுக்கு. நீங்கள் ரெண்டு அர்த்தம் வச்சாலும், நீங்கள் நிரம்பி இருக்குன்ற அர்த்தம் வச்சாலும் சரி தான், மூடப்பட்டிருக்குன்ற அர்த்தம் வச்சாலும் சரி தான், ரெண்டுக்கு சேர்த்து என்ன கருத்தில் இதை சொல்கிறாங்க? நீ யாரையா எங்களுக்கு சொல்கிறேங்கிறாங்க. அப்போ நீ சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை, உன் சொல்லனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இதை சொல்வதற்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார்கள். அதை ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க. மாட்டோங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஒன்று உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும், நிறைஞ்சி தான் இருக்குது, நீங்கள் போங்கங்கிறாங்க. இன்னொன்று எங்கள் உள்ளத்தை மூடி போட்டு வச்சுருக்குறோம், உங்கள் இது இறங்காது உள்ள, நீ ஒன்றும் சொல்லாதீங்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சரியா? அப்போ இந்த குல்ஃபுங்கிறது ரெண்டு அர்த்தத்தை நீங்கள் போட்டுக்கிற வேண்டியது. குலூபுங்கிறது கல்பு என்கிற வார்த்தைக்கு பன்மை. கல்புனா உள்ளம், குலூபு என்றால் உள்ளங்கள். சரி, மூடி போட்டிருக்கு அல்லது நிறைஞ்சிருக்குங்கிறான்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்படிலாம் ஒன்று கிடையாது. பல்னா அது எதுக்கு? அவங்களுடைய தவறான கருத்தை மறுக்கிறதுக்கு சொல்கிறது. மாறாகன்னா அப்படி இல்லை, மூடி போடவும் இல்லை, நிரம்பி மலியவும் இல்லை. வேற என்ன விஷயம்? இவங்க தேர மாட்டாங்கன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். அதான் அல்லாஹ் நினைஞ்சிட்டான்னா இவங்க தேர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டான். அதனால தான் இவங்களுக்கு ஏற மாட்டேங்குதே தவிர இவங்களுக்கு மூடியெல்லாம் போட்டு வச்சுருக்கவும் இல்லை, இவங்கள்ட்ட உள்ள நிறைஞ்சி வழியவும் இல்லை. அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா பல்னா மாறாக, லானஹுமுல்லாஹு, அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், பி குஃப்ரிஹிம், அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக, அவங்களுடைய இறை மறுப்பின் காரணமாக அவங்கள அல்லாஹ் சபிச்சிட்டான். அப்போ ஏற்கனவே அவங்க அல்லாஹ்வை மறுக்கிறதுனால அல்லாஹ் சபித்து விட்டான். அதனால தான் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்கிறான். மாறாக லானஹும், லானண்டா சபிக்கிற, நாசமாக போட்டு சபிக்கிறது இருக்குல்ல, லானஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான், பிகுஃப்ரிஹிம்,
அவங்களுடைய குஃப்ரின் காரணமாக, இந்த பே வந்து சபபியா, இந்த காரணத்துக்கு வரக்கூடியது. ஜர்ருடைய எழுத்து இருக்குல்ல 17ல் 1. பி குஃப்ரிஹிம், அவங்களுடைய குஃப்ரின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவங்கள சபித்து விட்டான். அதனால் அல்லாஹ் சபித்ததுனால இவங்க வந்து தேர மாட்டானுவோ அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு சொல்கிறான், அவங்கள நோக்கி பேசலை. நம்ம ரசூல்லாவுடைய சஹாபாக்களுக்கு ரசூல்லாவுக்கும் சொல்கிறான் அந்த செய்திகளை. இப்போ கலீல்னா கம்மி, கசீர் என்றால் அதிகம். கலீல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குறைவு. அதுக்கு எதிர்ப்பதான் கசீருன், ஜாஸ்தி, அதிகம். அப்போ கலீலுங்கிறது குறைவுன்னு அர்த்தம். இந்த கலீலன் என்று நசபு வந்திருக்குல்ல, ஏன் நசபு வந்திருக்குன்னு சொன்னால், அந்த யூமினூன் என்று பின்னாடி வருதில்ல, யூமினூன் என்பது வருங்கால வினை. யூமினு என்றால் நம்புவான், யூமினோன் நம்புவார்கள். ஆமனு என்றால் நம்பினான், யூமினு நம்புவான், யூமினூனை நம்புவார்கள் அல்லது நம்புகிறார்கள். அப்போ யூமினூனை நம்புகிறார்கள், கலீலன் குறைவான அளவு நம்புகிறார்கள், குறைவாக நம்புகிறார்கள்னு வர்றதுனால அதுக்கு வந்து மஃபூலுங்கிற அடிப்படையில் நசபு செஞ்சிட்டாங்க. இந்த கலீலுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசான ஒரு விஷயம், நம்ம இது வரைக்கும் சர்ஃபு நஹ்வுல அறியாத ஒரு புது செய்தி. இந்த கலீல் என்கிற வார்த்தையோட மா என்பதை சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. கலீலன் என்றாலே கம்மின்னு தான் அர்த்தம். கலீலம்மா, இந்த மா பின்னாடி ஒரு மா இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து சேர்க்கணும். கலீலம்மாங்கிறத ஒரு சொல்ல வாசிப்பாங்க. கலீலம்மான்னா மிக குறைவாக, கலீல்னாலே குறைவாகத்தான். இந்த கலீலோடு சேர்த்து எங்கெல்லாம் மா என்று சேர்க்கப்படுகிறதோ அந்த மா வந்து அந்த குறைவை வந்து மேலும் குறைத்து காட்டுவதற்கு, கலீல்னாலே குறைவு தான், அதை மேலும் குறைத்து காட்டுவதற்கு என்ன செய்வாங்கன்னா மா போட்டுக்குருவாங்க. ரெண்டு சேர்த்து தான் இப்போ அர்த்தம் செய்யணும். கலீலன்னா குறைவாக, கலீலம்மான்னா மிக குறைவாக. கலீல்னா கலீலம்மா தஸ்குரூன், மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். கலீலம்மா தூமினோன், இப்படி நிறைய குர்ஆனில் வருது. அது வர்ற எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் கலீல் என்பதோட மா என்பது சேர்ந்து இப்படி வருகிறதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், மிக குறைவு, அந்த கில்லத்தை கம்மிங்கிறத இன்னும் கம்மி பண்ணி காட்டுறது. கலீல்னாலே கம்மி, கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை மேலும் கொஞ்சமாக்கி காட்டுறதுன்னா மிகன்னு சேர்த்தா சரியாக போயிடும். கலீலம்மா மிக குறைவாக, வெறும் கலீலன்னா குறைவாக, கலீலம்மானா மிக குறைவாக, யூமினூன் நம்புகிறார்கள். அவங்களுக்கு சீல் வச்சிட்டதுனால, எல்லாம் சபிச்சிட்டதுனால குறைவாகத்தான் நம்புகிறார்கள். குறைவாக நம்புகிறார்கள் என்பதை வந்து இருவிதமாக நம்ம அர்த்தம் செய்ய முடியும். இரண்டு அர்த்தத்துக்கும் இது இடம் தரும். குறைவாக நம்புகிறாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ப வேண்டிய விஷயம் ஒரு 100 இருக்குன்னு வைங்க, 100ஐ நம்பணும். 100 நம்பாமல் ஒரு 5, 6, 10 நம்புகிறான்னு வைங்க, இவன் கம்மியாக நம்புகிறான், 90 நம்பலையில். 100 விஷயத்தை அல்லாஹ் ரசூல் வானவர் மலக்கு ஜிப்ரீல் சிராத்துல் முஸ்தகீம் நிறைய இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஓரிரண்டு விஷயங்களை நம்புகிறான், மீதி உள்ளது நம்ப மாட்டேங்கிறான். அப்போ எவ்வளோ நம்புகிறான் இவன்? குறைவாக நம்புகிறான். அப்போ யூதர்கள் வந்து குறைவாக நம்பினாங்க. என்ன, நம்மள்கிட்ட உள்ள விஷயங்களில் அவன் நம்பக்கூடிய விஷயங்களும் சேர்ந்து இருந்துச்சு. அவன் ஆகிரத்து இருக்கும்பான், நம்மளும் ஆகிரத்து இருக்குன்னு சொல்லுவோம். அவனும் வானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவான், நம்மளும் வானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவனும் ஜன்னத்து நாரெலாம் சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லுவான், நம்மளும் அதை தான் சொல்லுகிறோம். அது மாதிரி சில விஷயங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது, பல விஷயங்களில் முரண்பட்டு போயிடுறான். அப்போ கலீலம்மா மிக குறைவாகவே யூமினூன் அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ குறைவாக என்பது வந்து நம்ப வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அது கம்மி. நம்ப வேண்டிய விஷயத்தில் எல்லாத்தையும் நம்பாமல் கொஞ்சத்தை நம்புகிறான் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இல்லை, அந்த குறைவாக என்பதற்கு வந்து குறைவான நபர்கள் அப்படின்னு அர்த்தமும் செய்யலாம். கலீலம்மா மிக குறைவான எண்ணிக்கையிலேயே யூமினூன் அவங்க நம்புகிறார்கள். அந்த யூதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பேர் நேர்வழிக்கு வந்தாங்கல்ல. அப்துல்லா இப்னு சலாம் போன்ற சில சகாபாக்கள் நினைஞ்சாங்க, அவங்க யூதரில் பாதிரியாராக இருந்தாங்க, இருந்துட்டு சிலத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த யூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. இப்போ கலீலம்மா மிக குறைவாகவே யூமினூன் நம்புகிறார்கள். குறைவாக வேணா குறைவான எண்ணிக்கையில்,
அப்போ இந்த யூதர்கள் வந்து உள்ளத்தில் வந்து எங்கள் உள்ள நிறைஞ்சிருக்கு மூடி போட்டிருக்குங்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ் சீல் வச்சு அவங்கள சபிச்சிட்ட காரணத்தினால குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கிறார்கள். குறைவாகன்னா குறைவான விஷயங்களை முழுசாக நம்ப மாட்டேங்கிறான், குறைவான விஷயங்களை நம்புகிறான், அல்லது குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் நம்புகிறார்கள். கம்மியான ஆளுக்கு தான் நம்பிக்கை கொள்கிறாங்க, அதிகமான ஆளுக்கு கொள்ள மாட்டேங்கிறான்னு அர்த்தம் வச்சுக்கலாம். சரி, இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது 88 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வசனம் லம்மா ஜாபம் இருக்குல்ல, இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னாடி 2 செய்தியை விளையிங்கிட்டு இந்த வசனத்தை பார்த்தா தான் புரியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவில் வருவாங்க என்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். அவங்க அதுக்காகத்தான் அங்கேருந்து இங்கே குடியேறி வந்ததை. எதுக்கு வந்தாங்க? அவங்களுடைய தாயகம் வந்து பாலஸ்தீன் தான். யூதர்களுடைய தாயகம் வந்து பாலஸ்தீன், அந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் அவங்க. அங்கேருந்து இங்கே எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், பின்னாடி ஒரு நபி வரப்போகிறாரு அப்படின்றது அவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபி வந்து இந்த பாரான் பழிவழி பெருவழி, பாரான்னா மக்காவுக்கு பேர், அந்த பகுதியில் தான் தோன்றுவார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்க. எசரிப்புங்கிற அந்த ஊருக்கு பேர், பழைய பேர், வருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டு இருந்துச்சு முந்தைய நபிமார்களால். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைக்கு இருந்த இந்த யூதருடைய முன்னோர்கள் வந்து நம்ம என்ன செய்வோம், அங்கே போய் நம்ம குடியேறிடுவோம், அந்த இறை கடைசி தூதர் வரும்போது நாம் அவரை ஏற்றுக்கிறன்னு, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம ஆகணுன்றது தான் இங்கே வந்தாங்க. இல்லாட்டி யூதர்களுக்கு வர தேவையே இல்லை. யூதர்கள் வந்து அவங்களுடைய தாயகம் தனியாக ஒன்று இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டவர்களில் ஒரு சின்ன ஒரு சாரார் அங்கேருந்து புறப்பட்டு வந்து இங்கே குடியேறுறாங்க. எதுக்காக குடியேறுறாங்க? காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக குடியேறலை, ஒரு ஆன்மீக தேடலுக்கு குடியேறுறாங்க. குடியேறின நோக்கமே என்னது? நம்ம வந்து ஒரு கடைசியாக ஒரு தூதர் வர்றாரு, அந்த தூதரை நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆளாக இருக்கணும், அவரை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காலத்துலேயும் வரலாம், நம்ம பிள்ளை குட்டிகள் காலத்துலேயும் வரலாம் என்பதற்காக வேண்டி அவங்க குடியேறினாங்க. அவங்க காலத்தில் வரல, அவங்க பிள்ளை குட்டிகள் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க காலத்துலேயும் வரல, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க காலத்துலேயும் வரல. ஆனால் ஒவ்வொருத்தருமே இப்படி ஒருத்தர் வரப்போகிறாரு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் என்று வந்து அவங்க நம்பிக்கையில் இருந்தாங்க. யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அதுக்கு தான் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே இப்போ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கல்ல, அது தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதை வெயிட் பண்ணாங்க? முகமது வருவார், அவரை அந்த ஊர்லேருந்து விரட்டி விடுவாங்க, இந்த ஊரில் அடைக்கலம் கொடுப்பாங்க, இங்கே வந்தவுடனே நம்ம போய் ஏற்றுக்கிறோன்னு, அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆகணுன்னு தானே வந்தாங்க. வந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், வருவதற்கு முன்னாடி அவர் எப்படா வருவார்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்களுடைய உலக ஆதாயம் வந்து குறுக்க நிற்கிது. என்ன நிற்கிதுன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த மதத்தை வச்சு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம், நம்ம தான் ஆளின் ஆள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இவர் வந்துட்டார்னு சொன்னால் இவர் தலைமை ஆயிரும், இவருக்கு தலைமை போயிடுச்சுன்னா நம்ம சாதாரண அடிமட்ட தொண்டர்களாக நம்ம மாற வேண்டி வந்துடும். நம்முடைய அந்த செல்வம், செல்வாக்கு, சம்பாத்தியம் எல்லாமே பாதிக்கப்படும், அந்த தலைமைத்துவம் எல்லாமே போயிருமே என்று மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்ததே இந்த நோக்கத்துக்கு தான், வர்ற வரைக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, வந்தால் ஏற்றுக்கிறோம் தான் இருந்தாங்க. வந்துட்டாருன்னு தெரிஞ்சவங்க என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர் வந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் கரெக்டான ஒரு ஆள் தான் எல்லாம் எங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவரை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும், இவங்க மார்க்கத்தை வச்சு வயிற்று பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரி இந்த தூதர் வந்துட்டார், அதை விட்டு திருந்திக்கிடுவோம், இந்த தூதர் சொல்ல கேட்போன்னு நினைக்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு தலைமையில் இருந்தோம், நம்ம கீழே இந்த மக்கள்லாம் இருந்தாங்க, நம்ம இவர்கள் மூலமாக ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம், நமக்குன்னு செல்வம், செல்வாக்கு, மரியாதைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்தவுடனே இவர் தான் எங்களுக்கு தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் நம்ம கதி என்ன ஆகுறது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா அதை மறுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு மறுக்கிறாங்க. அப்போ இந்த யூதர்கள் வந்து அவங்களுடைய அந்த தன்மையை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுறான். அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவங்க யூதர்கள் வந்துட்டாங்கல்ல, யூதர்கள் வரும் பொழுது யூதர்கள் இல்லாத ஹவுஸு, ஹசரஜ் போன்ற ஒரு மக்களும் அங்கே வாழ்ந்தாங்க,
மதீனாவை பூர்வீகமாக கொண்ட மக்களும் இருந்தார்கள். அந்த மக்களோடையும் காவிரோடையும் இவங்களுக்கு சண்டை வரும். சண்டை ஒரு இனம்ட சண்டை வரத்தானே செய்யும் சமயங்களில். சண்டை யுத்தம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த ஒருத்தர் வரப்போகிறார்ல அவரை சொல்லி அல்லாட்ட உதவி தேடுவாங்க. எப்படி? அதாவது நீங்கள் இறைவா எங்களுக்கு ஒருத்தர் கடைசி தூதர் வரப்போகிறாரு, அவருக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், எங்களுக்கு நீ வெற்றியை கொடு என்று கேட்பார்கள். அவங்க துவா செய்யும்போது எந்த நம்பிக்கையில் கேட்பாங்கன்னு கேட்டால், இந்த முகமது வரப்போகிறாரு, அவர் வந்தார்னா அவரை பக்கபலமாக நாங்கள் நின்று என்ன செய்வோம், உறுதுணையாக இருப்போம், அதனால் எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்பாங்க. சண்டை நடக்கும்போது, காவியர்களோட சண்டை நடக்கும் பொழுது, ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோட சண்டை நடக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அல்லாட்ட துவா செய்வாங்களா, எப்படி இவரை கொண்டு எங்களுக்கு வெற்றியை, இவரை கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு வெற்றியை கொடு, நாங்கள் உசுரோடு இருந்தால் தான் அவரை ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முகமதை வைத்து என்ன செய்வாங்க, அந்த காஃபியர்களுக்கு எதிராக அல்லாட்ட உதவி தேடுவார்கள். காஃபியர்களுக்கு எதிராக உதவி தேடுவதற்கு யாரை பயன்படுத்துவாங்க, இந்த முகமதை பயன்படுத்துவாங்க. இறைவா, அந்த முகமதுன்னு ஒருத்தர் வந்து வரப்போகிறார், நாங்கள் ஏற்றுக்கிற இருக்கிறோம், அதனால் நீ எங்களுக்கு வெற்றியை கொடு, நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள், அதனால் நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், இவங்களை அழிச்சு கொடு, இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்பாங்களாம். அப்போ இந்த 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 அவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கின வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனம் இருக்குது 89வது வசனம் இருக்கு இல்லையா, இந்த வசனம் இவ்வளோ அர்த்தத்தையும் உள்ளடக்குனது. எப்படி அதை சொல்கிறான் அல்லான்னு கேட்டால், வலம்மா ஜாகும், இவர்களுக்கு வந்த பொழுது, இவர்களிடம், ஜாகும்னா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று தான், அவர்களிடம் வந்த பொழுது. இந்த இடத்துல ஒரு செய்தியை அறிஞ்சிக்கிறேன்னு, லம்மான்னு வார்த்தை வந்திருக்குல்ல, இந்த லம்மா என்கிற வார்த்தை வந்து 2 அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஒன்று, வருங்கால வினையில் இதை பயன்படுத்துவார்கள், லம்மா எல்ரிப் அப்படி பயன்படுத்துவார்கள், லம்மா லரப என்று பயன்படுத்துவார்கள். அப்போ லம்மா என்கிற வார்த்தையை வருங்காலத்தில் பயன்படுத்தினார்களே ஆனால் இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். லம்மா எல்ரிப் என்றால் அடிக்கவில்லை, லம்மா எல்ரிப் அது ஜசமும் செய்யணும். லம்மா எல்ரிப் என்று என்ன செய்யணும், வருங்கால வினைக்கு ஜசமு செய்யணும். இந்த லம்மான்னு முதல் படித்தோம் 4 சொல்லு, லம்மு, லம்மா, அம்ருடைய லாமோ, நஹியுடைய லா, இந்த சொற்கள் வந்தால் வருங்காலத்துக்கு ஜசம் செய்யும்னு படிச்சிருக்கோம் முன்னாடி. அந்த லம்மா தான் இது. அப்போ லம்மா என்பது வந்து வருங்கால வினையில் வந்துச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இல்லைங்கிற அர்த்தம். லம் என்பதனுடைய அர்த்தம் அது என்ன செய்யும்னு கேட்டால், அந்த வருங்கால வினைக்கு வந்து ஜசம் செஞ்சிடும். லம்மா எல்ரிப் ஜெய்துன், ஜெய்து அடிக்கவில்லை, இதுவரை அடிக்கவில்லை. லம்மா யகுல் ஜெய்துன், ஜெய்து இன்னும் சாப்பிடவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை, இல்லைங்கிற அர்த்தம் தருவதற்காக வேண்டி லம்மாங்கிறது வரும். அந்த லம்மா வந்தால் என்ன செய்யும், ஜசம் செய்யும். அதே லம்மா சென்ற காலத்தில் வருதுன்னு வைங்க, இந்த இங்கே வந்திருக்கிற மாதிரி, அப்போ வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. லம்மான்னா பொழுது வந்த போதுங்கிறோம்ல, லம்மா நசர உதவிய போது, லம்மா லரப அடித்த போது, பொழுதுங்கிறோம்ல, இந்த அர்த்தத்துக்கு வந்துடும் சென்ற காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ லம்மாண்டு வர்ற எல்லா இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, போதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. லம்மாங்கிறது வருங்காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் செய்யுங்க. சென்ற காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் லம்மா ஜா ஆண்டு வருதில்ல, ஜாண்டா வந்தான், லம்மா ஜாண்டா வந்த போது. இந்த லம்மாவோட ஜா சேர்ந்த உடனே என்ன அர்த்தம் வந்துடுறேன், ரெண்டும் சேர்ந்து வந்த போதுன்னு வந்துடும். அப்போ லம்மா ஜாகும், அவர்களிடம் வந்த பொழுது. என்ன வருது, அவர்கள்னா இஸ்ரவேலர்கள். என்ன வந்த பொழுதுன்னா கிதாபுன், ஒரு வேதம் வந்த பொழுது. இந்த வேதம்னு எதால சொல்லி காட்டுறான், குரானை. அவங்களுக்கு தானே அந்த குரான் வருது, ரசூல்லா வந்து ஓதி காட்டுறாங்கல்ல. லம்மா ஜாகும், இவர்களிடம் வந்த பொழுது, கிதாபுன் ஒரு வேதம், அந்த வேதம்ங்கிறது குரானை குறிக்குது. மின் இந்தில்லாஹி, அல்லாவிடமிருந்து ஒரு வேதம் வந்த பொழுது. அந்த வேதம் எப்படி வேதமாக இருக்குது, முசத்திகுன், சத்தக்க என்றால் உண்மைப்படுத்துறது. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது சரிதான்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைப்படுத்துகிறீங்க. அப்போ சத்தக்க என்றால் உண்மைப்படுத்துறது. அப்போ முசத்திகுன் இஸ்முல் ஃபாயில், உண்மைப்படுத்தக்கூடியது.
லிமா மாகும். லிமாங்கிறது இந்த மா என்பது மௌசூல் அல்லதியுடைய அர்த்தம். அப்போ லில்லதி மாகும், லிமா மாகும்னா லில்லதி மாகும், அவர்களிடம் உள்ள ஒன்றை. லில்லதி மாகும் என்றால் அவர்களுடன் உள்ள ஒன்றை. அவர்களிடம் உள்ள ஒன்றுனா எது? அவங்கள்ட்ட தௌராத்து, அவங்கள்ட்ட உள்ளதுன்னா எது? வேதம். அப்போ லிமா மாகும் என்றால் அவர்களிடம் உள்ள ஒன்றை, அதாவது தௌராத்தை. முசத்திகுன் மெய்ப்படுத்தக்கூடிய, தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாவிடமிருந்து வந்த பொழுது. இப்போ அர்த்தம் முடிவுக்கு வரல, நம்ம இது வரைக்கும் உள்ள அர்த்தத்தை பார்த்துக்கிறோங்க. எப்படி சொன்னேன்? வலம்மா ஜாகும், இவர்களிடம் வந்த பொழுது என்ன வருது? கிதாபுன், ஒரு நூல் வருகிறது, புக் வருகிறது. மின் எந்தில்லாஹி, அல்லாவிடமிருந்து ஒரு வேதம் வந்த பொழுது. அது என்ன மாதிரியான வேதம்? கிதாபுன் என்பது ஜா என்பது ஃபேலு, என்பது மஃபூலு. அவர்களிடம் வந்துருச்சுல, கிதாபு என்பது ஃபாயிலு. அவர்களிடம் என்ன வருது? கிதாபுன்னு வருகிறது. அந்த கிதாபு எப்படிப்பட்ட கிதாபு? அதுக்கு ஒரு சிஃபத்துக்கு என்ன செய்யணும்? கிதாபுக்கு உள்ள யாராபை அந்த சிஃபத்தும் கொடுத்துடணும். முசத்திகுன், அதுக்கு ரஃப வந்துருச்சு. முசத்திக்கான கிதாபு, அதாவது மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு கிதாபு, வேதம் வந்த பொழுது எதை மெய்ப்படுத்துகிறது? லிமா மாகும், அவர்களுடன் உள்ள ஒன்றை. அதாவது அவர்களுடன் உள்ள தௌராத்தைன்னு அர்த்தம். அவர்களிடம் உள்ள ஒன்றுன்னு எதை சொல்கிறான்ல? தௌராத்தை சொல்கிறான். அவர்களுடன் உள்ள ஒன்றை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு கிதாபு, வேதம் அவர்களுக்கு வந்தபோது. வந்தபோது என்னங்க? அடுத்த தொடர்ச்சி நாளை பார்ப்போம். இது வரைக்கும் வந்தபோது என்ன செஞ்சாங்கிறத அடுத்த தொடரில் வருகிறது. இது வரைக்கும் உள்ளதை தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ச்சி நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.